வரக்கூடிய தேர்தலில் நீங்க எல்லாம் உங்கள்கிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது, நான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரன் தான். எங்க அப்பா உண்மையிலே திமுக காரன், நானும் திமுக காரன் தான். இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்துல சிறுபான்மை அணி, வழக்கறிஞர் அணி, தொழிலாளர் அணின்னு இருக்கு, அடுத்தது மகளிர் அணி இருக்கு. அந்த மாதிரி முஸ்லீம் லீக் உங்களோட ஒரு சிறுபான்மை அணி தான். நீங்க என்ன யாரும் கூட்டணி இவரை ஜெயிக்க வச்சுட்டா இவரை போய் எப்படி நான் திமுக காரன் பாக்குறேன். அதான் எனக்கு யாரு இருக்கா? உங்களை விட்டா எனக்கு யாரு இருக்காங்க? நீங்க தான். உங்களை நம்பிதான் நான் நிக்கிறேன். நான் நல்ல சேவைகள் செய்வேன். நான் நல்ல பொது வாழ்க்கையில அமைச்சரோட அணுகி இந்த தொகுதிக்கு என்னென்ன வேணும், அவரு தான் அமைச்சர். என்னைக்குமே அவர் உத்தரவு போட்டா நான் செய்ய போறேன். அதனால ஏதோ ஒரு கையெழுத்து போறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. நீங்க எல்லாம் ஜெயிக்க வச்சு என்ன சட்டமன்றத்துக்கு அவரோட அவர் காரிலே உட்காந்து நேரம் அங்க போயிடுவேன். இந்த தலைமைச் செயலருக்கு போய் பதவியேற்க என்னையும் அவர் சேர்த்து பதவியேற்க வச்சிருவார். அது நம்பிக்கை இருக்கு. தொண்டர்கள்ட்ட உங்களுக்கு அவர் வேண்டுகோள் வைக்கிறபடி, அவர் நின்னா எப்படி செய்வீங்களோ, தலைவர் கலைஞர் நின்னா இந்த தொகுதியில் எப்படி செய்வீங்களோ, தளபதி நின்னா எப்படி செய்வீங்களோ, அண்ணன் அமைச்சர் நின்னா எப்படி உண்மையா பாடுபடுவீங்களோ, உங்களுடைய பாடுபடுறதே உங்களுடைய செயல்பாடுலாம் எல்லாரும் சந்தேகமோ எதுவுமே கிடையாது சார். நிச்சயமா சொல்றேன். ஏன்னா போற இடங்கள்ல அப்படி முகமலர்ச்சியோட வரவேற்பு. நாம் சிந்தித்து செயல்படக்கூடிய நேரம் இப்பொழுது வந்துள்ளது. விழுப்புரம் இந்த இடிநிலைக்கு மாறியதற்கு முக்கிய காரணம் இப்போதைய அதிமுக ஆட்சி மட்டுமே. விழுப்புரம் மக்களுக்கு தேவையான எந்த ஒரு திட்டங்களையும் செயல்பாட்டையும் எடுக்காத இந்த அரசு விழுப்புரத்தை பாழாக்கி உள்ளது. இந்த நிலை மாற நாம் என்ன செய்ய வேண்டும்? வருகின்ற 2016 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் வேட்பாளர் எஸ்.எம். அமீர் அப்பாஸ் அவர்களுக்கு ஏணி சின்னத்தில் வாக்களிப்போம். விழுப்புரத்தை மேலோங்கச் செய்வோம். மறவாதீர், நமது சின்னம் ஏணி சின்னம். விழுப்புரம் சட்டமன்ற தொகுதி திமுக கூட்டணி வேட்பாளர் எஸ்.எம். அமீர் அப்பாஸ் அவர்களுக்கு ஏணி சின்னத்தில் வாக்களிப்பீர். மறவாதீர், நமது சின்னம் ஏணி சின்னம்.